அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் 2025 கார்த்திகை தீபம் வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கடவுளை ஜோதி வடிவமாக வழிபடுவது தொன்று தொட்டு இருந்து வரும் மரபாகும். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி என மாணிக்க வாசகர் பாரம்பரிய சிவபெருமானை கூறுவார். நினைத்தால் முக்தி தரும் திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஜோதி வடிவமாக தோன்றினார். இதை நினைவு கூறும் விதத்தில்தான் ஆண்டுதோறும் திரு கார்த்திகை தீபத்தின் போது திருவண்ணாமலையில் 2660 அடி உயர மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. தீப வழிபாடு என்பது நீண்ட நெடிய காலமாக நடைமுறையில் இருந்து வருகிறது. வடநாட்டில் தீப வழிபாடு என்பது தீபாவளி என்றும் தெற்கே கார்த்திகை தீபம் என்றும் கொண்டாடப்படுகிறது. தேவார பாடல் ஆசிரியர்களால் ஒருவரான திருஞான சம்பந்தர் மயிலாப்பூரில் பாடிய திருப்பதிகத்தில் பூம்பாவை என்ற பெண்ணுக்கு உயிர் கொடுப்பதாக பாடியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திகை தீப விளக்கீடு காண பூதிய பூம்புவா என்று பாடினார் நம்முடைய புலவர். இதன் மூலம் கிபி 7-8ஆம் நூற்றாண்டில் இருந்தே கார்த்திகை மகா தீப வழிபாடு சிறப்பாக கொண்டாடப்படுவது புலனாகிறது. தீபத்தின் நடுவில் மகாலட்சுமி தேவியும் ஒளியில் சரஸ்வதி தேவியும் வெப்பத்தில் பார்வதி தேவியும் எழுந்தருளுவதாக ஐதீகம். எனவே தீபமேற்றி வழிபடுவதன் மூலம் முப்பெருந்தேவியரின் திருவுருளை ஒருங்கே பெறலாம் என கூறப்படுகிறது. படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவுக்கும் காத்தல் கடவுளாகிய திருமாலுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போற்றி ஏற்பட்ட போது அப்போது பரம்பொருள் பரமேஸ்வரன் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியாக தோன்றினார். இருவரில் யார் எனது அடியையோ முடியையோ காண்கிறீர்களோ அவர்களே பெரியவர் என கூறுகிறார் அந்த இடத்தில் சிவபெருமான். திருமால் உடனடியாக வராக உருவம் கொண்டு திருவடிகளை காண செல்கிறார். மண்ணை நோக்கி பிரம்மா அன்னப்பறவை உருவம் கொண்டு திருமுடியை காண மேலே பறந்து செல்கிறார். ஆனால் இருவருமே அடியையோ முடியையோ காண முடியாமல் அங்காரகர்கள் அழிய பெற்றவர்களாக காண முடியவில்லை. அங்காரர்கள் அழிய பெற்றவர்களாக சில சிவபெருமானே உலகின் முழு முதற் கடவுளே என்பதை உணர்ந்து கொண்டனர். தங்களது பிழையை பொறுத்தருளுமாறு பாரம்பொருள் சிவபெருமானை பிரார்த்தனை செய்தனர். உடனே பாரம்பொருள் சிவபெருமான் சிவலிங்க திரு உருவத்தோடு ஜோதி பிளம்பில் இருந்து வெளிப்பட்டார். அப்போது திருமால் பிரம்மா இருவரும் சிவபெருமானை வழிபட்டு உண்மை ஞானம் பெற்றனர். ஜோதி பிழம்பு அருணாச்சலமானது. அதிலிருந்து தோன்றிய சிவலிங்கம் அருணாச்சலேஸ்வரர் ஆனார். இந்த நிகழ்வை நினைவு கூறும் விதத்தில்தான் திரு கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. மாதந்தோறும் கார்த்திகை விரத நாள் வருகிறது. கார்த்திகை மாதம் வரும் கார்த்திகை தினத்தை திருக்கார்த்திகை என அன்போடு மக்கள் அழைப்பார்கள். இந்த கார்த்திகை விரத நாட்களில் மக்கள் அனைவரும் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் என தினந்தோறும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் காலை 4:30 மணி முதல் 6 மணி வரை விளக்கேற்றினால் புண்ணியம் சேரும். மாலை பிரதோஷ வேளையில் 4:30 மணி முதல் 6 மணியிலான தீபம் ஏற்றி கல்வி அபிவிருச்சியாகும். திருமணத்தடை விலகும். வீட்டில் மாலை 6:30 மணி அனைவரும் அவசியம் விளக்கேற்ற வேண்டும். விளக்கு குளிர் விளக்கும் போது கையால் அணைக்கக்கூடாது. பூவினால் குளிர்விக்கலாம். அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி அதன் பின்பு 5 நூல் கொண்ட நூல் திரி போட்டு திரியின் நுனியில் சிறிது கற்பூரம் வைத்து விளக்கேற்ற வேண்டும். விளக்கம் தீபம் ஏற்றி வழிபட்டால் செல்வ செழிப்பு உண்டாகும். மகிழ்ச்சி நிலவும். நல்ல வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம், மனதுக்கேற்ற வரணமையும் மற்றும் சகல விதமான சம்பத்துகளும் செல்வங்களும் கிடைத்து வாழ்வில் வளம் பெறுக. கண்டிப்பாக இது அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும் என்பது ஐதீகமாகும். உடனே பரம்பொருள் சிவபெருமான் ஜோதி விளம்பில் ஒளி தந்தார். கார்த்திகை நட்சத்திரத்திற்கு முதல் ஆண்டு பரணி நட்சத்திர நாளில் பகலில் ஒருவேளை மட்டும் உணவருந்த வேண்டும். கார்த்திகை என்று அதிகாலையில் நீராடி
இறைவனை அதாவது சிவபெருமானை வழிபட்டு நீர் மட்டும் அருந்தி இரவு கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். மறுநாள் அதிகாலையில் காலைக்கடன்களை முடித்து நீராடி பாலினை அறிந்து விரதத்தினை நிறைவு செய்ய வேண்டும். உமாதேவி சிவபெருமான் தனது இடபாகத்தினை கொடுத்து ஆட்கொண்டதும் இந்த நாளில்தான். அன்று ஓம் நமச்சிவாய வாழ்க என்று சொல்வது தீராத வினைகளை தீர்த்து வைக்கும், நீங்காத செல்வத்தை வழங்கும், நீடித்த ஆயுளை தரும். கார்த்திகை விரதத்தை தொடர்ந்து கடைபிடிப்பதனால் சுபபோக வாழ்வு வாழலாம். இந்த விரதத்தை 12 ஆண்டுகள் கடைபிடித்து நாரத மகரிஷி சப்த ரிஷிகளுக்கு மேலான பதவியை அடைந்தார்கள். வீடுகளில் மாலை பௌர்ணமி நிலவு தோன்றும் நேரத்தில் வீட்டு வாசலில் வாழைக்கன்று நட்டு வைத்து அதன் மேல் தீபமேற்றியும் வீடுகளுக்கு வெளிச்சம் தரும் அகல் விளக்குகளில் தீபமேற்றியும் அழகுபடுத்திட வேண்டும். இதை காட்சி விளக்கீடு என்றும் சர்வாலய தீபம் என்றும் அழைக்கிறோம். தீபம் இருளை நீக்கி பொருளை விளக்கம் பெற செய்கிறது. தீபம் பிரகாசமாக இருக்கும் இடத்தில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். 12 ஆண்டுகள் விரதமிருந்து முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்வதனால் வரங்களை பெறலாம். இந்த கார்த்திகை நாட்களில் கார்த்திகை தீபத்தன்று முருகன் ஆலயங்களில் தீப விழா இடம்பெறுவது குமாராலய தீபம் என்று அழைப்பர். கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை வீடு வாசலில் விளக்கேற்றி வைக்கின்ற பழக்கம் உண்டு. கார்த்திகை என்று முருகன் ஆலயங்களில் மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வர். ஆலய முன்புறத்தில் காய்ந்த ஓலை மட்டை இலைகளால் பனிவடியில் கட்டப்பட்ட சொக்கப்பனை ஏற்றிய ஜோதி வடிவமாக காட்சியளிக்க செய்வர். சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றிய காட்சியை நினைவு கூர்ந்து தரிசனம் செய்ய வேண்டும். முக்கியமாக குத்து விளக்கு அல்லது பூஜை விளக்கு வெள்ளி விளக்கு சிறப்புடையது. ஐம்பொன் விளக்கு அடுத்து சிறப்புடையது. வெண்கல விளக்கு அடுத்து சிறப்புடையது. பித்தளை விளக்கு அதற்கடுத்து சிறப்புடையது. எக்காரணம் கொண்டும் எவரும் சில்வர் விளக்கு பூஜைக்கோ வீடுகளில் ஏற்றுவதற்கோ பயன்படுத்தக்கூடாது. அதைவிட மண் விளக்கு உத்தமம். நெய் விளக்கு, அதாவது நெய் விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கலந்து அதன் மூலம் தீபமேற்றி எவர் ஒருவர் ஒரு மண்டலம், அதாவது 45 48 நாட்களில் பூஜை செய்கின்றார்களோ அவர்களுக்கு தேவியின் அருள் கண்டிப்பாக கிடைக்குமாகும். முதல் கிழக்கு நோக்கி ஒரு திரியையும், 2வது வடக்கு நோக்கி ஒரு திரியையும், 3வது மேற்கு நோக்கி ஒரு திரியையும், இரு திரியும் ஏற்ற வேண்டும். தெற்கு நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது. குளிர்விக்கும் போது முதலில் மேற்கே உள்ள திரிகளை 2வது வடக்கே உள்ள திரியையும் 3வது கிழக்கே உள்ள திரியையும் குளிர்விக்க வேண்டும். ஊதி அணைக்கக்கூடாது. முக்கியமாக நாங்கள் கூறியபடி 8 நாட்களுக்கு தினமும் 1 மணி நேரம் மீதம் நெய்யில் தாமரை நூல் தீபத்திரியில் ஏற்றி எரிய விடுவது நமது வீட்டில் உள்ள வாஸ்து குற்றங்களை சரி செய்யும். குழந்தைகள் செய்யும் சேட்டைகள் குறையும். பிரிந்த தம்பதிகள் ஒற்றுமை சேர்வர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.